Hi everyone, welcome to BB2 Talks to the Tamil Big Boss Season 9, Day 51. நேற்று பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பயங்கரமாக எல்லாத்துக்கும் ஒரு குவிக் ஃபீட்பேக் மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. என்ன தப்பாக பண்ணுறீங்க, என்ன மாற்றிக்கணும், என்ன நல்லா இருக்குன்ற மாதிரியெல்லாம் ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ்க்கு. ஸோ நம்ம என்ன நினச்சோம், ஓகே பயங்கரமாக அந்த ரிவ்யூஸ்லாம் கேட்டுட்டு இவங்க வந்துட்டு உள்ளே வந்து கேமே தலைகீழாக மாறப்போகுது அப்படின்லாம் தான் நினச்சோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்துட்டு மேபி லைக் இன்றைக்கி வேறு அந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லோரும் வந்து க்யூட்னஸை எப்படி நம்ம வாரி எரியலாம் அப்படிங்கிறதுல தான் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்காங்களே தவிர இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சொன்னதெல்லாம் யாருமே சட்டையே பண்ணிக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் அன்றைக்கி அது பேசி முடிச்சுட்டு போனப்போ மட்டும் ரம்யா ஒரு பக்கம் போய் சபரிக்கிட்டையும் கனிக்கிட்டையும் வந்துட்டு நான் இனிமேல் உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கேங்கிறதாகட்டும், இல்லைன்னா ஆரோரா கம்ருதன் இவங்கெல்லாம் வந்துட்டு உன் வீட்டில் கழுவி ஊற்றுனாங்களா, என் வீட்லேயும் கழுவி ஊற்றுனாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறதாகட்டும், இப்படியெல்லாம் சும்மா என்ன சொல்கிறது, அது ஒரு ஃபன்னி கண்டென்ட்டாக தான் கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சே தவிர பெருசாக யாரும் அதை சீரியஸாக எடுத்து நம்ம இனிமேல் இதை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பெருசாக எஃபோர்ட் போடுற மாதிரி தெரியல. தெரில, இப்போ எல்லோரும் இந்த ஸ்கூல் டாஸ்கில் மூழ்கி இருக்கிறனால அவங்களுக்கு அது ரியலைஸ் ஆகலையா என்னன்னு தெரில. பட் எனிவேஸ் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஒன்று இந்த ஸ்கூல் டாஸ்க்கு, வேறு ஒரு 2 விஷயம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன 2 விஷயம், 2 லவ் கண்டென்ட் தான். நம்மளுக்கு இந்த சீசன் ஆரம்பித்த டைமில் நமக்கு இப்படி தான் போயிட்டு இருந்தது. இந்த பக்கம் திரும்பினா துஷார் அவரோரா, இந்த பக்கம் திரும்பினா FJ ஆதிரைன்னு சொல்லிட்டு ஃபுல் லவ் கிரிஞ்ச் கண்டென்ட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் அந்த துஷாரையும் ஆதிரை எல்லாத்தையும் தூக்கி வெளியே பிக் பாஸ் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா இந்த லவ் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருந்து கொஞ்சம் கேம் வந்து வேறு மாதிரி ட்ராக் போயிட்டு இருந்தது. இப்போ திரும்பி வந்து நம்ம கம்ருதன் வந்து துஷார் வெளியே போனேன் என்ன, ஆதிரை வெளியே போனேன் என்ன, நான் சிங்கிள் பர்சனே வந்து 2 லவ் ட்ராக் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி 2 லவ் ட்ராக்கு கொண்டு போயிட்டுருக்காரு எனக்கு தெரிஞ்ச. ஏன்னா இந்த வாரம் தான் விஜய் சொன்னார், கம்ருதனோட இந்த சேஞ்ச் ஓவர் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கம்ருதனை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம். அவர் வந்துட்டு அதே ட்ராக்ல போயிருக்கலாம், அதை விட்டுட்டு அவர் திரும்பியும் வந்துட்டு பேக் டு அந்த லவ் ட்ராக்கே போயிட்டு, அதுவும் அவர் வந்து அவரோராக்கிட்டையும் ஒரு க்ளோஸ்னஸ் பண்ணுறாரு, பாருக்கிட்டையும் ஒரு க்ளோஸ்னஸ் காட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன பிளான்ல இருக்காருன்னா, ஓகே நமக்கு வந்துட்டு இப்போ வந்து இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு சீரியஸான லவ் ரிலேஷன்ஷிப் போகிறது வந்துட்டு நமக்கு தான், நம்மளை வச்சு தான் போயிட்டுருக்குது. ஸோ வந்துட்டு இந்த லவ் கண்டென்ட்டுக்காகவே நம்மளை வந்து கண்டிப்பாக ஒரு நிறைய நாள் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி லவ் கண்டென்ட்டில் நாட்களை ஓட்டிட்டு போயிடலாம்னு நினச்சிட்டு இதை பண்ணுறாரோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டவுட் வருது. என்னென்ன ஆரோரா பார்த்தீங்கன்னா ஃபுல் செல்ஃபிஷ்னஸ் தான். ஆரோராவோட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க சம்டைம்ஸ் க்யூட்டாக இருந்தாலும் அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறாங்க. பட் அவங்க சம்டைம்ஸ் ஆரோரா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டா லைக் பியோர் ஜெலசி, இல்லைனா வேணும்னே பார்வை ட்ரிகர் பண்ணுறது, இல்லைனா ஃபுல் லைக் சம்டைம்ஸ் அவங்க என்னன்றாங்க, வெளியே போய் நம்ம இது வந்துட்டு இது ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்குதா இல்லை இது இன்னும் வந்துட்டு வேறு மாதிரி எதுக்கா போதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசுறதெல்லாம் கொஞ்சம் வியர்டாக இருந்தது. இப்படியும் சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரொக்ரெசிவ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஆரோரா இஸ் இட் செல்ஃப் இன் டைலமா அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஆரோரா இன்னொரு பக்கம் கம்ருதன் பார்த்தா அவர் நினச்சா பவுண்டரி செட் பண்ணலாம். இப்போ ஆரோராக்காகட்டும் பாருவுக்காகட்டும். ஏன்னா பாருவும் ஆரம்பத்தில் வந்து கம்ருதனை வந்துட்டு யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜென்யூனான ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. ஆரோராவும் லிட்ரலி இப்போ துஷார் வெளியே போனதுக்கப்புறம் ஷி டசன்ட் ஹேவ் எனி ஷோல்டர் டு க்ரை ஆன் அப்படின்றனால தான் ஷீ இஸ் லிட்ரலி யூசிங் கம்ருதன். ஸோ ஒரு பக்கம் பார்க்குறப்போ போத் த கேர்ள்ஸ் ஆர் யூசிங் கம்ருதன் அப்படின்றப்ப பாவமாக இருக்குது. ஆனால் அவர் என்ன லிட்ரலி ஹி மைட் பி லைக் 25+, அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லையா, இவ்வளோ ஒரு டம்பா யாராக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் பாட்டுக்கு இந்த பக்கம் பேசினா உடனே பேசிடுறாரு, சண்டைனா உடனே அப்போ மட்டும் பயங்கரமாக எகிர்றாரு, அப்புறம் வந்து ஹின்னு சிரிச்சா உடனே ஓகே ஆகிடுறாரு கம்ருதன். ஒரு பவுண்டரி செட் பண்ணி ஸ்ட்ராங்காக அதில் இருக்க தெரியல. ஸோ கம்ருதன் ஆரோரா இப்படின்னா இப்போ வந்து நமக்கு பாருவை பார்க்குறப்ப லைட்டாக கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஓகே இப்போ பாருக்கிட்ட என்ன இப்போ பிரச்சனைனா, பாருக்கு வந்து இப்போ நிஜமாலுமே கொஞ்சம் ஜென்யூனாக ஃபீலிங்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம அவங்க ஷோஸ்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், நமக்கு வெளியே இருந்து வந்துட்டு அவங்க வந்துட்டு கிரிஞ்சாக இருக்குது அப்படி இப்படின்னு வேணா குறை சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் எனக்கு என்னன்னா ஒரு செகண்ட் ஓகே நம்ம அவங்க ஷோஸ்லேருந்து யோசிக்கலான்னு பார்த்தா அவங்கள நினச்சி பாருங்களேன், அந்த ஒரு வீடு தான் இந்த இருக்கிற இந்த 10-15 பேரை தான் எவ்ரிடே தூங்குறப்ப காலையில் எந்திரிச்சான்ட்டு டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேறு டைவர்ஷன்ஸ்க்கு ஃபோன், டிவி, எந்த விதமான என்டர்டைன்மெண்ட்டும் இல்லை. ஸோ இப்போ அவங்களுக்கு அப்போ அங்கே வீட்டில் 1-2 பேர் கூட அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பாண்டு ஃபார்ம் ஆகும். அப்போ அவங்க கூட வேறு மாதிரி எப்படி வேணாலும் லைக் அந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போகலாம். ஸோ அந்த க்ளோஸ்டு ஸ்பேஸ் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஒரு ரீசனாக இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது வந்து பாருவுக்கு
பாருவுக்கு வந்து இப்போ அது அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாரு வந்து ரியலாகவே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகுதோன்னு எனக்கு தோணுது. ஆனால் இன்னொரு பக்கம் சம்டைம்ஸ் பாரு வந்து யார்கிட்டயோலாம் பேசினது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏதோ வெளியே வந்து அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி பேசின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஸோ அதனால் எனக்கு புரியல நிஜமாலுமே பாருக்கு வெளியே ரிலேஷன்ஷிப் இருக்கா, இருந்துதான் இப்படி பண்ணுறாங்களான்னு. ஏன்னா நம்ம ஆதிரி விஷயத்துலேயே இதை பேசியிருந்தோம். அவங்களுக்கு கன்ஃபார்ம் வெளியே லவர் இருந்தும் அவங்க எஃப்ஜி கூட இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லவ் கண்டென்ட் பண்ணிட்டு விளையாடாமல் சுற்றிக்கிட்டு இருந்த ஆதிரை, துஷார் எல்லாத்தையும் தான் வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. இதை பார்த்துட்டும் என்ன தைரியத்தில் கம்ருதுன்னு இந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ணுறாருன்னு தெரியல. ஆதிரை என்னமோ எஃப்ஜேன்னு சுற்றிட்டு இருந்தாங்க. 2 நாள் முன்னாடி எஃப்ஜேக்கும் வியானாக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். ஓகே, நம்ம இப்போ பாரு, ஆரோரா, கம்ருதன் அவங்களோட அந்த கிரிஞ்ச் லவ் கண்டென்ட் இப்படி தான் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ பாரு வந்துட்டு என்னென்னா, இந்த ஃபேமிலி எல்லாம் வந்து சொன்னதுக்கப்புறம் ஷீல் பி லைக் கிளியர். அவங்களுக்கு ஷீஸ் ஹேவிங் ஃபீலிங்ஸ் ஃபார் கம்ருதன். பட் அவங்க வந்துட்டு சொல்லிடுவாங்க, இங்கே பாரு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல ஏதாவது ஒன்று தெளிவாக சொல்லிடு என்கிட்ட. இல்லை நான் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் தள்ளியாச்சும் இருக்கேன், நான் போன வாரம்லாம் உன்கிட்ட பேசாமல் கொஞ்சம் ஒதுங்கி தானே இருந்தேன், நீயா தானே திரும்ப வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த கேள்வியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ ரெடி டு ஸ்டே அவே. இப்போ திடீர்னு வந்து ஆரோராவும் சொல்கிறாங்க, எனக்கு வந்து பார்வதியை பிடிக்காது, நீ வந்து பாரு கூட பேசிட்டு இருக்க, நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற. இப்போ ஆரோராக்கு என்னன்னா, கம்ருதன் பாரு கிட்ட பேசக்கூடாது. ஷீ இஸ் லைக் ட்ரைங் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஹிம். ஸோ பட் கம்ருதன் வந்துட்டு அதை கேட்காம பேசிட்டு தான் இருக்காரு. ஸோ அப்போ அதனால நீ அவகிட்ட பேசுகிறனால நம்ம ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம். ஸோ எனக்கு வந்து இன்னுமே வந்துட்டு இது ஒரு ப்ரோக்ரெசிவ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகாது, அதுக்கு நம்ம வந்து அடிச்சுக்கவும் வேண்டாம், நம்ம இனிமேல் ஒரு ஃபெல்லோ கண்டஸ்டன்ஸ் மாதிரி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷீ வில் பி செட்டிங் த பவுண்ட்ரி. இப்போ என்னன்னா, கம்ருதனுக்கு வந்துட்டு என்னடா 2 ட்ராக் ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் இல்லாமல் ஆகுது போல் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ இப்படி இவங்களோட லவ் ஆங்கிள் போயிட்டுருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு இவங்கள்தாச்சும் ஓகே ஆரம்பத்துலேருந்தே இருந்து ஒரு கண்டென்ட்டுன்னு நினச்சிக்கலாம், கொஞ்சமாச்சும் இது ஒரு ஜென்யூன்னஸ் தோணுது. ஆனால் இப்போ இந்த புதுசாக ஒரு எஃப்ஜேவியானான்னு சொல்லி ஒரு லவ் பேர் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள், லிட்ரலி 200% ஃபேக். எனக்கு இவங்க இந்த லவ் கண்டென்ட் எஃப்ஜேவும் வியானாவும் சம்டைம்ஸ் இந்த பார்த்துக்கிறது சிரிச்சுக்கிறதெல்லாம் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு தோணுனது. லிட்ரலி இப்போ அங்கே யோசிச்சு பாருங்க, அந்த வீட்டில் வந்து வேறு யாருமே இல்லை. வியானாக்கு வந்து லவ் பண்ணுறதுக்கு யோசிச்சு அங்கே பசங்க வேறு யாரும் இல்லை. இருந்த துஷார், அதாவது அந்த லவ் பண்ணுற மாதிரி இருக்கிற துஷார் வெளியே போயாச்சு. கம்ருதன் ஆல்ரெடி கமிட்டடு. சபரி என்னன்னா, சபரிக்கு யங் ஏஜ் தான் போல இருக்குது. அதுதான் வந்துட்டு அந்த வீடியோவில் வந்தப்போ பிரதீப் மில்ராயோட ஒய்ஃப் தானே சபரிக்காக பேசியிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஷீ இஸ் லைக் ட்ரைங் டு டெல் ஹிம், நீ ஏதோ பெரிய ஹீரோ மாதிரிலாம் இருப்பேன்னு பார்த்தா நீ ஏதோ லுங்கி கட்டிக்கிட்டு சாமியார் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, எனக்கு அதில் என்ன புரிஞ்சுதுன்னா, கொஞ்சம் நல்லா க்ரூம் பண்ணி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லவர் பாய் மாதிரி ஏதோ சுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஏன் இப்படி லுங்கி கட்டிட்டு சாமியார் மாதிரி சுற்றுற அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அந்த 30 செகண்ட்ஸ் வீடியோவில் பேசணுமா அப்படின்னு பார்த்தப்போ அது ஓகே. ஷீ இஸ் லைக் ட்ரைங் டு டெல் ஹிம் சம்திங், நல்லா உன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல வராங்களோன்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்போ யோசிச்சு பார்த்தா ஆக்சுவலி ஹி லுக்ஸ் குட். அவர் வந்துட்டு நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டாருன்னா, ஐ டோன்ட் திங்க் ஹீஸ் லைக், அவர் ஏஜும் வந்து ரொம்ப அதிகம் மாதிரி எனக்கு தெரியல. பட் த வே ஹி ப்ரெசென்ட் ஹிம்செல்ஃப், அவரை காட்டிக்கிற விதத்தில் வந்து அவர் ரொம்ப பெரிய ஆளு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து பிரதீப் மில்ராவோட ஒய்ஃப் ஹிண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. பட் அவருக்கு கொடுத்த இமேஜை வச்சு வியானாவால் அவரையும் ஒரு லவர் பாயோ பார்க்க முடியாது. ஸோ பாக்கி இருக்கிற ஒரே ஒரு ஆள் யார், நம்ம எஃப்ஜே மட்டும்தான். சரி இப்போ இருக்கிற ஒரு ஆளை நம்ம பிக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வியானா எஃப்ஜேவை சூஸ் பண்ணதும், சேம் எஃப்ஜேவும் வந்துட்டு ஓகே பாக்கி இருக்கிறவங்கள அவருக்கு வந்துட்டு பார்க்குறப்போ ஓகே ஃபைன் நம்ம வியானாவை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். லிட்ரலி யாரும் இல்லை, இருக்கிற இந்த ஆளுங்களை நம்ம சூஸ் பண்ணி ஒரு லவ் கண்டென்ட்ல போய்க்கலான்ற மாதிரி தான் 2 பேரும் பண்ண மாதிரி அப்பட்டமாக தெரியுது. இதை வேற ஒரு லவ் கண்டென்ட்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் பண்ணப்போ கூட நமக்கு கிரிஞ்ச் அப்படின்னு ஆரம்பத்தில் தோணலை, இரிட்டேஷன் தான் இருந்தது. எஃப்ஜே ஆதிரைனாலும் கோவம் வந்துச்சு ஆதிரை பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ. பாரு கம்ருதனும் கோவம் தான் நமக்கு வந்தது. அந்த மாதிரி தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தது. இவங்களது வந்து உட்காந்து பார்க்கவே முடியாது போல, வல்கரிட்டி கிடையாது, பட் கிரிஞ்சுனாலும் கிரிஞ்சு. வியானா சும்மாவே வந்து கியூட்னஸ்ன்ற பேரில் சொல்லுங்க அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாதிரி நமக்கு கோல்டு வந்து மூக்கடைச்சிக்குச்சுன்னா ஒரு மாதிரி பேசுவோம்ல, அம்மா சொல்லுங்க அப்படி ஒரு, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறாங்க. ஸோ அதை வந்து ராணா வேற வந்து ஹிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து உங்கள் க்யூட்னஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும்னு. பட் ஸ்டில் ஷீ இஸ் லைக் கண்டினியூவிங் தட். ஸோ எனக்கு தெரியல. ஸோ அப்படிதான் இப்போ தான் கொஞ்சம் ஓகே, ஏதோ கொஞ்சம் நல்ல பாயிண்ட்ஸ்லாம் வியானா பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் வியானா வந்துட்டு பெட்டர் லவ் கண்டென்ட்லலாம் எதுலேயும் விழாமல் நல்லா ஃபோக்கஸ்டாக போயிட்டுருக்காங்க, இவங்க இப்படியே போனால் நல்லா இருக்கும்னு நான் ஒரு ஃபர்ஸ்ட் 10 எபிசோட்ஸில் சொல்லியிருப்பேன்.
இவங்களும் அதை சொதப்பிட்டாங்க. ஸோ சொதப்பினாங்க, இவ்வளோ கிரிஞ்சான ஒரு லவ் கண்டென்ட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எஃப்ஜே அண்ட் வியானாவது பார்க்க சகிக்கலன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபேக்குன்றது நமக்கு தெரியுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ்லாம் வராங்க மூவி ப்ரொமோஷன்ஸ்க்கு. எனக்கு அதுதான் பார்த்தப்ப எனக்கு வந்துட்டு சரி ஓகே. கீர்த்தி சுரேஷ் ரேஞ்ச் லைக் அவங்க பிக் பாஸ்க்கெல்லாம் வந்து மூவி ப்ரொமோட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு பக்கம் தோணுச்சு. பிகாஸ் ஷீ இஸ் லைக் வெல் நோன் ரைட். அவங்க இங்கே பிக் பாஸில் வந்து தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அவங்க மூவி அவங்க என்ன நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க இல்லையா. ஸோ ப்ரொமோட் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே சீசன் 9 படுவ மொக்கையா இப்போ என்ன 50 லைக் ஹாஃப் முடிஞ்சிருச்சு சீசனே. இவ்வளோ ஆயிட்டமே இப்போ வரைக்கும் நமக்கு வந்து இந்த சீசன் மட்டும் யோசிச்சு பாருங்கள். மற்ற சீசன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டேஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஓகே இவங்கள அட்லீஸ்ட் ஒரு 1-2 பேரையாச்சு இல்லை ஒரு 2-3 பேரையாச்சும் நமக்கு வந்து வின்னராக வந்து பார்க்குற மாதிரி விளையாண்டுருப்பாங்க. இப்போ இருக்கிற சீசனில் இந்த சீசனில் உங்களுக்கு யாரையாவது வந்து வின்னர் மெட்டீரியல்னு தோணுதா, இல்லை ரன்னர் மெட்டீரியல் தோணுதா? இப்ப வரைக்கும் வின்னர் ரன்னர் யாருன்னு கெஸ் பண்ண முடியாம போற ஒரே சீசன் 9 தான் இருக்கும். ஸோ அவ்வளோ அமேசிங்காக விளையாண்டுட்டு இருக்காங்க நம்ம கண்டஸ்டன்ஸ்ன்றனால பிக் பாஸ் வந்து சரி நம்ம வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் கொண்டு வந்து பேசி பார்த்தாச்சு, பயங்கரமான வைல்ட் கார்ட்ஸ் எல்லாம் இறக்கி பார்த்தாச்சு, என்னென்னமோ பண்ணி ப்ரொமோட் பண்ணி பார்த்தாச்சு. சரி நீ இப்போ கீர்த்தி சுரேஷ் எல்லாம் உள்ளே விட்டு எதாவது பண்ணி தான் இந்த சீசனை நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணி போய் ஆகணும்னு சொல்லி அமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன பார்க்கணுன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜனை வந்துட்டு ஸ்கூல் பிரின்சிபலாக போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்கூல் பிரின்சிபல் அண்ட் ஆல்சோ மாரல் சயின்ஸ் டீச்சர் கொடுத்தது வந்து அவருக்கு ஏதோ நறுக்குன்னு மண்டையில் கொட்டின மாதிரி இருந்தது. அவர் மாரல் எதுவும் ஃபாலோ பண்ணாமல் தானே இஷ்டத்துக்கு வாய் விட்டுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கே மாரல் சயின்ஸ் டீச்சர்னு ஒன்று கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பாருக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வார்டன், எஃப்ஜே வந்து அசிஸ்டன்ட் வார்டன். ஸோ மற்ற கேர்ள்ஸ் இப்போ வியானா ஆரோரா இவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்கூல் கேர்ள்ஸாக போட்டு பாருவை வந்துட்டு ஹாஸ்டல் வார்டனாக போட்டது வந்து பாருக்கு எங்கேயோ கொஞ்சம் இன்ஃபீரியராக ஃபீல் ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி அவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அமித் அண்ட் கனி வந்துட்டு கனி தமிழ் டீச்சர், அமித் இங்கிலீஷ் டீச்சர் இப்படின்ற மாதிரியெல்லாம். மற்றவங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் விக்கல்ஸ் விக்ரம்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். அப்போ விக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிட்லரோட கேரக்டரை இது பண்ணுற மாதிரி விட்லர் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு அவர் ஏதோ வித்தியாசமாக ஒரு விதத்தில் பார்க்குறப்போ ஹீஸ் லைக் ட்ரைங் சம்திங். ஒரு எபிசோட்லேயும் அவர் ஏதாவது மற்றவங்க வந்து தத்தி மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு மனுஷனாச்சு ஏதாவது க்ரியேட்டிவாக யோசிச்சு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு இல்லையா, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். பட் இன்னொரு விஷயம் எனக்கு யோசிச்சு பார்த்தப்ப அதை நான் நேற்று சொல்ல மறந்துட்டேன். திவ்யாவும் சாண்ட்ராவும் எப்பயுமே விக்கல்ஸ் சொல்கிற ரீசன் வந்து ஹீஸ் லைக் மாக்கிங் அப்படின்னு. அதை நீங்கள் ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்துட்டு வெளியவே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னியான அவரோட இதுனால தான் ஃபேமஸ் ஆகி ஒரு சூப்பர்பான ஒரு பிராண்ட் டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கெல்லாம் வந்து இந்த சர்க்காசம் கலாய்க்கிறதெல்லாம் சூப்பர்பாக வரும். ஸோ அந்த மாதிரி பர்சன் கிட்ட நம்ம வச்சுக்கிட்டா நல்லா திரும்ப கலாய்ச்சி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் இப்போ உள்ள நடக்குதோ. விக்கல்ஸை வந்துட்டு திவ்யா சாண்ட்ராலாம் எதிர்க்கிறனால அவங்கள வந்து அவர் சம்டைம்ஸ் பேசுறதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் மாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அவரோட அந்த சிரிக்கிறது பேசாமலே மாக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் நிஜமாலுமே ஃபீல் ஆகுது. பட் மேபி அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ பட் மற்றபடி விக்கி வந்துட்டு எல்லா எபிசோட்ஸ்லையும் சம்திங் ஹீஸ் ட்ரைங் அவுட், அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். அப்படி போகுது. அதுக்கப்புறம் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுன்ற பேரில் வந்துட்டு போய் இப்போ ஏதோ விக்கி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ஜெல்லாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. பிரஜன் வந்து ஏதோ திக்குவாய் டீச்சர் மாதிரி பிரின்சிபல் மாதிரி திக்கி பேசிக்கிட்டு இருப்பாங்க. கனி அமித் அவங்கெல்லாம் வந்துட்டு லைக் அவங்களோட அந்த தமிழ் இங்கிலீஷ் அந்த இதெல்லாம் வச்சு நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆரோரா வந்து கொஞ்சம் நல்லா துருன்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரோராவோட அந்த ஃபன்னி சைடு வந்து எனக்கு எப்பயுமே பிடிச்சிருந்துருக்கு. ஏன்னா இப்போ ஒரு லாஸ்ட் 1 வீக்காக தானே ஷீ இஸ் லைக் கம்மிங் அவுட். அப்போ வந்து அவங்களோட அந்த சம்டைம்ஸ் இன்னைக்கு கூட வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸை பண்ண சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் வந்துட்டு ஹாய் லைக் ஐம் திவ்யா, ஐம் ஃப்ரம் ராமேஸ்வரம், ஐம் ஃப்ரம் சென்னை அப்படி இப்படின்ற மாதிரி ஜென்ரிக்கான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறப்போ ஆரோரா வந்துட்டு ஹாய் மை நேம் இஸ் ஆரோரா சொல்லுவாங்களா இல்லை வேறு நேம் சொல்லுவாங்களா ஞாபகம் இல்லை. பட் ஐம் ஃப்ரம் மார்ஸ், இப்போ தான் வந்து ஸ்பேஸ் ஷிப்லேருந்து இறங்கி வந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் ட்ரைவ் பண்ணுறப்ப தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு செம்ம சிரிப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபன்னியாக கூட ஒன்று சொல்லுவாங்க. பட் ஸோ ஆரோரா பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பயங்கர காமெடியாக இருக்குது.
அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, வியானா வந்து ஆல்ரெடி இந்த கியூட்னஸ் தான் நம்மளால பார்க்க முடியாம இருந்துச்சு. இப்ப வியானா வந்து ஸ்கூல் டாஸ்க்குன்னதும், ஐயோ! அந்த ஃப்ரிஞ்சஸ்லாம் வச்சுட்டு பயங்கர கியூட்னஸ்ன்ற பேர்ல ரொம்ப குட்டி பாப்பா மாரி அ ஆல்ரெடி அப்படிதான் பேசுவாங்க. இதுல இன்னும் வேற இறங்கி குட்டி பாப்பா மாரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பிக் பாஸ் வந்து அலர்ட் அதாவது லைக் சொல்லுவாரு. நீங்க வந்து ஸ்மால் கிட்ஸ் கிடையாது. நீங்க எல்லாரும் 11த் அண்ட் 12த் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ 11த் அண்ட் 12த் ஸ்டூடண்ட்ஸ்னா எப்படி இருப்பாங்க? எஸ்பெஷலி இப்பழுத்த ஜென்ஸி கிட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, 11த் அண்ட் 12த்லலாம் வந்துட்டு அம் பயங்கர மெச்சூர்டா இருக்காங்க. 11த் ஸ்கூல் கிட்ஸே வந்துட்டு ஏதோ கார்ப்பரேட்ல வொர்க் பண்ற அதாவது நம்ம ஸ்கூல் டைம்ல இருந்தப்ப கூட கொஞ்சம் இன்னசென்ஸ் இருந்தது போல. பட் இப்ப இருக்கிற ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கர மெச்சூர்டா இருக்காங்க. பட் இவங்க பண்றத பார்த்தா 11த் அண்ட் 12த்ன்னு பிக் பாஸ் திரும்பியும் சொல்லிட்டும், திரும்பியும் வந்து ஏதோ இந்த 1960, 1950ல தான் மேபி இந்த 11த், 12த் எல்லாம் இருந்துருச்சுன்னா, நான் சொல்றேன் கம்பேரிசனுக்கு. இந்த அளவுக்கு குழந்தைங்க மாரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாரி ஒரு மெச்சூரிட்டியா இல்லாம ரொம்ப பாப்பா மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்கவே ஏன்டா 11த், 12த் இப்படியாடா பண்ணுவாங்க அப்படின்ற மாரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் மொக்கையா தான் போயிட்டு இருக்குது ஆக்சுவலி இந்த ஸ்கூல் டாஸ்க் இவங்கள்து. வேற ஒண்ணும் பெருசா சொல்றதுக்கு இல்லைங்க எனக்கு எபிசோட்ல. நாளைக்கு என்னென்ன கிரின்ஜ் கன்டென்ட் வருது அப்படிங்கிறத நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அன்டில் தென் see you guys. Bye bye.